குட் ஈவினிங். இப்போ நம்ம ஐபிஎல் மேட்சோடைய ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு வந்துட்டு ஐபிஎல் மேட்ச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஏக்கனா ஸ்டேடியத்தில் நடந்தது, லக்னோவில் நடந்தது. இது ஏப்ரல் 12 நடந்த மேட்ச்சு நேற்று. இந்த மேட்ச்சில் குஜராத் ஒரு சுமன் கில் டாஸ் ஜெயிச்சு bowling ஃபர்ஸ்ட் எடுத்தார். ஸோ இதில் என்ன, ரெண்டு டீமே ஒரு அன்சேஞ்சில் தான் இருந்தாங்க. அன்சேஞ்ச் பிளேயிங் லெவன் தான். ஸோ பிளேயிங் லெவன் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே லக்னோ வந்துட்டு 69 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. 3 விக்கெட் போயிருந்தது. ரன்ஸ் என்னன்னா நிறையா அடிச்சிருந்தாலுமே 3 விக்கெட் போனதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். மிச்சல் மார்ஷ் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் வந்துட்டு ஃபைனல் ரன்லேயே அவுட் ஆகிட்டார் கிஷோர் ரபாடாவுடைய பவுலிங்கில். அதே மாதிரி சுப்மன் கில் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணார், நல்லாவே ஆடிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்துட்டு 14 for 1 வந்துடுச்சு 1.3லேயே. ஸோ சுப்மன் கில் வந்துட்டு சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அப்புறம் வந்துட்டு ரிஷப் பண்ட் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தார், நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் வந்துட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டார் முகமது சிராஜோடைய ஓவரில். ஸோ 45 for 2 வந்துருச்சு அவங்க 4.1 ஓவர்ஸ்லேயே. பேண்ட் வந்துட்டு ரிஷப் பண்ட் வந்து ஒரு 6 அடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் பால் வந்து டாப் டச் ஆகி ஸ்ட்ரைட்டாக கேட்ச் போயிடுச்சு. ராகுல் தேவாட்டியா வந்துட்டு சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சாரு அந்த இதில். ஸோ அது ஒரு பாடி ப்ளோனே சொல்லலாம் எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ ஏடன் மார்க்ரமும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு 6.6 கிட்டத்தட்ட 7th ஓவரில் ஏடன் மார்க்ரம் வந்துட்டு அவுட் ஆகிட்டார். இது வந்துட்டு 69 for 3 வந்துடுச்சு அவங்களால. ஸோ அவங்களால வந்துட்டு ரன்ஸை வந்து ஃப்ளோவாக அடிக்க முடியல பிகாஸ் ஆஃப் உடனே விக்கெட் ஆனதுனால. வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப நல்லா போட்டார். இந்த மேட்ச் தான் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்துட்டு பவுலிங்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பவுலர்னே இப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கே தெரியுது போல். வாஷிங்டன் சுந்தர் நல்லா போட்டிருந்தார். ஸோ அவர் தான் வந்துட்டு ஏடன் மார்க்ரமுடைய விக்கெட் எடுத்தார். ஸோ மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பத்தனி கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் அவ்வளோ பெருசாக அடிக்க முடியல. ஸோ இது வந்துட்டு உடனே வந்துட்டு 4வது விக்கெட்டு 74 ரன்ஸ்லேயே போயிடுச்சு. ஸோ இதனால் எல்எஸ்சி வந்துட்டு ரொம்பவே ஸ்லிப்பாக ஆரம்பித்தாங்க. அப்துல் சமாதும் நிக்கோலஸ் பூரன் மட்டும் தான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்துட்டு பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. 21 பாலில் 19 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுவும் வந்துட்டு ரொம்பவே ஒரு நிக்கோலஸ் பூரன் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளில் தான் இருக்கார். ஸோ பயங்கரமான ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதே இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு 21 balls 19 தான் அடிச்சிருந்தார். ஸோ அதனாலே வந்துட்டு டக்குன்னு விக்கெட் ஒரு சைட் விழுந்துகிட்டே இருந்தது. 109 for 5 போயிட்டாங்க. ஸோ நிக்கோலஸ் பூரன் வந்துட்டு டிஸ்மிஸ் ஆன உடனே எல்எஸ்சி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல் சமாத் எதாவது அடிப்பார் கொஞ்சம் மேட்ச் எடுத்து போவார்னு பார்த்தா அவரும் அடுத்த 9 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ 118லேயே வந்துட்டு 6வது விக்கெட்டாக போயிடுச்சு. வெறும் 18 ரன் தான் அடிச்சிருந்தார் அப்துல் சமாத். ஸோ இம்பேக்ட் சப் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பத்தானிக்கு பதிலாக ஜார்ஜ் லிண்டே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆயுஷ் பத்தானி அவுட் ஆகிட்டதுனால ஒரு லெக் ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிட்டு. அதுவே குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்துட்டு இம்பேக்ட் சப்பாக வந்தார். லாஸ்ட்டில் முகுல் சௌத்ரி லாஸ்ட் போன மேட்ச் ரொம்ப சூப்பராக ஆடி ஃபினிஷ் கொடுத்தாரு, மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஆனால் இந்த மேட்ச் அவரால் அந்தளவுக்கு அடிக்க முடியல, வெறும் 18 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ 131லேயே வந்துட்டு 7 விக்கெட் போயிடுச்சு. ஸோ இது டெத்துலையாவது கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஷமியும் வந்துட்டு முகமது ஷமி கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தார். முகமது ஷமி ஒரு 5 பாலில் 12 ரன் அடிச்சிருந்தார். ஜார்ஜ் லிண்டேவும் நல்லா ஆடினார், 10 பாலில் 16 ரன். இவங்க 2 பேரும் அந்த ரன்ஸ் அடிக்கிறன்னா வந்துட்டு 157 160லேயே ரொம்பவே அவுட் ஆயிருப்பாங்க. 140லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ டேரக்ட் பண்ணே சொல்லலாம். இந்த ஸ்கோர் வந்துட்டு 164 போஸ்ட் பண்ணாங்க 20 ஓவரில். எல்எஸ்சி வந்து ஏடன் மார்க்ரம் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக ஆடி 30 ரன் எடுத்தார். ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிருஷ்ணா ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தார். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 4 ஓவரில் 28 ரன் தான் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதுவே வந்துட்டு இன்னொரு பக்கம் அசோக் சர்மா ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார். 4 ஓவரில் 32 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ குஜராத் வந்துட்டு சேஸ் பண்ணும்போது பவர் பிளேயர் ரொம்பவே கான்ஷியஸாக தான் ஆடினாங்க. ஒரு ஸ்டெடி ஷாட் தான் இருந்தது. சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், சுப்மன் கில்லாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. 6 runs per over தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 5வது ஓவரில் சாய் சுதர்ஷன் வந்துட்டு அவுட் ஆகிடுவார் திக்வேஷ் ரதியோடைய பாலில். ஸோ அதனால் வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் என்ன தான் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாலும் பட்லர் வந்துடுறாரு. ஜாஸ் பட்லர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஆடினார். கிட்டத்தட்ட ஹீரோ ஆஃப் த மேட்ச்னே சொல்லலாம். ஒரு 37 பால் 60 ரன் அடித்து ரொம்ப சூப்பராக ஆடினார். சுப்மன் கில் ஒரு ஸ்டெபிலிட்டியான இன்னிங்ஸ் கொடுத்துருந்தாரு. 40 பால் 56 ரன். நிக்கோலஸ் பூரனுடைய ஃபார்ம் ரொம்ப கன்சர்னாக இருக்கிறதுனால அவங்களால பெருசாக ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ஜிடி பொறுத்த வரைக்கும் வெறும் வந்துட்டு 13 ஓவர்லேயே 100 ரன் அடிச்சிருந்தாங்க. ரன் ரேட் வந்துட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ சுப்மன் கில் வந்துட்டு 14.5 ஓவர்ஸில் அவுட் ஆயிருப்பார். ஸோ இதனால் வந்துட்டு
56 ரன் அடித்து அவுட் ஆயிருப்பார். ஜாஸ் பட்லரும் அதுக்கப்புறம் உடனே அவுட் ஆயிடுவார் 15.4ல். ஸோ என்னென்னா வந்து ஜிடி சொதப்புவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா 2 விக்கெட்டு செட்டில் ஆன பேட்ஸ்மேன் வந்துட்டு டக்கு டக்குன்னு அவுட் ஆகினாங்க. ஆனால் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரும் ராகுல் திவாட்டியாவும் மேட்ச்சை வந்துட்டு நல்லா க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக மேட்ச் முடிச்சிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் 21 ரன்னும் ராகுல் திவாட்டியா 10 ரன்னும் கொடுத்து, ஆனால் இந்த டார்கெட்டை வந்துட்டு 19th ஓவர் தான் சேஸ் பண்ணாங்க. ஸோ டாஸ் வந்து ரொம்பவே க்ரூஷியலாக இருந்தது இந்த மேட்ச்சில். ஸோ ரிஷப் பண்ட் சரியாகவே ஆடல இந்த மேட்ச்சில். ரிஷப் பண்ட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்துருந்தாலே இது ஒரு டஃப் சேஸாக தான் இருந்திருக்கும். பிரசித் கிருஷ்ணா ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார். 28 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி எல்எஸ்சி அவருடைய மிடில் ஆர்டர் பயங்கரமாக டக்குனு கொலாப்ஸ் ஆச்சு. 74 for 4லேருந்து 1 need for 6 வந்துருச்சு. நிக்கோலஸ் புரான் ஃபார்ம்லேயே இல்லை. நிக்கோலஸ் புரானும் சரி, அப்துல் சமாதும் டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. இந்த பட்லர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஜிடிக்குன்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு லக்னோ தொடர்ந்து 6 மேட்ச் தோற்றுருக்காங்க. லக்னோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே எப்போனா பேட் ஃபஸ்ட்டு ஆடி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜிடிக்கு ஒரு பெரிய பூஸ்ட்னே சொல்லலாம். ஆனால் லக்னோ வந்துட்டு நல்ல டீம் காம்பினேஷனு வின்னிங் இது வந்தால் மட்டும்தான் லக்னோவில் பிளே ஆஃப் ரேஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜிடி வந்துட்டு இப்போ 5வது பிளேஸ்லேயும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இப்போ 6வது பிளேஸ்லேயும் இருக்காங்க. இப்போது ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் பிபிகேஎஸ் ஆர்சிபி தான் வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்தது ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸு. இது எங்கே நடந்ததுன்னா வாங்கண்டே ஸ்டேடியத்தில் நடந்தது. நேற்றுக்கு 2வது மேட்ச் நடந்தது ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. இதில் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா வாங்கண்டே ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு ஆர்சிபி வந்துட்டு பேட் ஃபஸ்ட்டு எடுக்க வச்சாங்க. ஸோ மும்பை தான் டாஸ் ஜெயிச்சாங்க. ஸோ ஆர்சிபி ரொம்ப சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. ஃபில் ஷாட் வந்துட்டு பயங்கரமாக ஆடினார். 36 பாலில் 78 ரன்னு, 6-4 6-6 பயங்கரமாக சூப்பராக ஆடினார். ஸோ ஃபில் ஷாட்டும் சரி, விராட் கோலியும் சரி ரொம்பவே நல்லா. விராட் கோலி இருந்தால் ஸ்லோவாக ஆடினாலும் அது வந்துட்டு ஒரு கண்டெயின் பண்ண இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஃபில் ஷாட் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட எம்ஐடைய பவுலர்ஸை டெமாலிஷ் பண்ணார்னே சொல்லலாம். பும்ராவை தவிர எல்லாருமே செம்மையாடி வச்சிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் தான் வந்துட்டு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு 11வது ஓவரில் பயங்கரமாக ஒரு பால் போட்டு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. 10 ஓவர் வரைக்குமே அவங்களால விக்கெட்டே எடுக்க முடியல. 10 ஓவருக்கும் வந்துட்டு 120 மேலே அடிச்சிட்டாங்க ஆர்சிபி. ஸோ விராட் கோலியும் ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா ஆடினார். 38 பாலில் 50 ரன். ஆனால் ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போனார். அந்த ஓவரும் 15வது ஓவர்லேயுமே ஷர்துல் தாக்கூர் தான் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தார். ஸோ விராட் கோலி வந்துட்டு சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. விராட் கோலி அவுட் ஆகிட்டார், ஃபுல் ஷாட் அவுட் ஆகிட்டாருன்னு பார்த்தா ரஜத் பட்டிடார் ஒரு ஃபார்ம் ஆஃப் த லைஃப்னே சொல்லலாம். பயங்கரமாக சூப்பராக ஆடினார் ரஜத் பட்டிடார். வெறும் 20 பாலில் 53 ரன் அடிச்சிருந்தார். ஸோ ரொம்பவே சூப்பராக ஆடினார். மிச்சல் சாண்டனருடைய ஓவரில் தான் வந்துட்டு அவுட் ஆனார். நான் வந்துட்டு என்ன நினச்சேன், யுவராஜ் சிங்கோடைய ரெக்கார்டை அப்டேட் பண்ணுவார்னு நினச்சேன். 12 பாலில் 50 ரன் 50 ரன்ஸ் மேலே அடிச்சு. ஆனால் அது நடுவில் வந்துட்டு ஸ்லோ ஆகிட்டார் ரஜத் பட்டிடார். ஸோ கடைசியில் வந்துட்டு டிம் டேவிடும் சரி, ஜிதேஷ் சர்மாவும் சரி ரொம்பவே ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். டிம் டேவிட் வந்துட்டு 16 பாலில் 34 ரன்னு, 2 4 3 6 அடிச்சு ரொம்பவே சூப்பராக ஆடினார். அவுட் ஆகாமல். ஸோ ஜிதேஷ் சர்மா அடிக்க போய் அவுட் ஆகிட்டார் 10 பால் per day ஓவரில். ஸோ உமர் ஷாட்டும் வந்துட்டு 2 பால் தான் ஆடினார், ஆனால் 2 ரன்னு. ஸோ இது ஒரு நல்ல சூப்பரான பேட்டிங்கு. வாங்கண்டே ஸ்டேடியத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டிங் லைனர்னே சொல்லலாம். ஸோ விராட் கோலியும் ஃபில் ஷாட்டும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், 120 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. 65 பாலில் 120. ஸோ அப்போ சால்ட் அவுட் ஆன அப்புறம் ரஜத் பட்டிடார் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் 23 பால் பார்ட்னர்ஷிப்லேயும் வந்துட்டு 65 ரன் அடிச்சிட்டாங்க. ரஜத் பட்டிடார் 20 பால்லேயே 53 ரன் அடித்து ரொம்ப சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனார். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு டிம் டேவிடும் ஜிதேஷ் சர்மாவும் நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்க சொல்லலாம். 21 பால் 37 ரன்னு. ஸோ ஹர்திக் பாண்டியா என்ன தான் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்ததாலும் இது ஒரு தப்பான டிசிஷனே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாலே அவங்க ஒரு 220 230 அடிச்சிருந்தா கொஞ்சம் ஆர்சிபிக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு அவங்க அதை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபில் ஷாட்டும் சரி, விராட் கோலியும் சரி ரொம்பவே நல்ல பார்ட்னர்ஷிப்பே ஒரு நல்ல ஓப்பனிங் ஸ்டாண்டே கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ மும்பை சேஸ் பண்ணும்போது ரியான் ட்ரிபிள்டனும் ரோஹித் சர்மாவும் சேசிங் பண்ணாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்டார்டிங்கே இருந்தது. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்துட்டு ரோஹித் சர்மா ஹாம்ஸ்ட்ரிங்னால அவர் ஹர்ட் ஆகி வந்துட்டு 19 ரன் இருக்கும்போது அவர் போயிட்டார். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு குரூஷியல் கேம் பிரேக் த்ரூ பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் வந்துட்டு அவங்க எம்ஏ சேஸ்லேயே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் ரொம்பவே சூப்பராக ஆடினார். வெறும்
71 ரன்னு சூப்பராக ஆடி நாட் அவுட்லேயே இருந்தார். ஸோ அவர் இருக்க வரைக்குமே மேட்ச் இருந்துகிட்டே இருந்தது. மேட்ச்சை சேஸ் சேஸ் பண்ணிவிடுவாங்க 241 ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையே கொடுத்துருந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவும் நல்லா ஆடினார். 40 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் ஹர்திக் பாண்டியா. ரேன் டிகுட்டனும் சரி கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணி 37 ரனில் அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா வந்துட்டு 6வது ஓவர்லேயே ரிட்டையர் ஹார்ட் ஆனதுனால அந்த 8வது ஓவரில் என்ன பண்ணிட்டாரு, சுரேஷ் சர்மா சூப்பரான ஒரு bowling கொடுத்து ஒரே ஓவரில் 2 விக்கெட் தூக்கிட்டாரு. ரேன் டிகுட்டனையும் அவுட்டு, திலக் வர்மாவும் அவுட்டு. திலக் வர்மா வெறும் ஒரு ரனில் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இதனால வந்துட்டு ஷெஃபீல்ட் விக்கெட் கூட லேட்டாக வந்ததுனால அவரால் வந்துட்டு கேப்டலைஸ் பண்ண முடியல. அவர் அந்த சைடு ஒரு விக்கெட்டும் போயிட்டே இருந்ததுனால அவரால் ஒரு சேஸை டக்குன்னு வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அவரால் எடுத்துகிட்டு போக முடியல. ஆனால் 71 ரன்ஸ் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஒரு ட்ரமெண்டஸான ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லலாம். ஆர்சிபி வந்துட்டு ஒரு நல்ல டேஞ்சரஸ் டீமாகவே தெரியுறாங்க, டேஞ்சரஸ் சைடாகவே தெரியுறாங்க. வீக்னஸும் எதுவுமே கிடையாது ஆர்சிபி இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு 4 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்சு ராஜஸ்தானோட மட்டும்தான் தோற்றுருக்காங்க. ஸோ நெட் ரன்மே ஒரு சூப்பரான நெட் ரன் ரேட்டில் தான் இருக்காங்க. ப்ளஸ் 1.148 தான் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கண்டினியூஸாக தோற்றுருக்காங்க. இது வந்துட்டு கடைசி 4 மேட்ச்சில் வெறும் ஒரே ஒரு மேட்ச் தான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க நெட் ரன் ரேட்டும் -0.772 தான் இருக்குது. ஸோ மும்பை ஒரு ஹேட்ரிக் ஆஃப் லாஸ்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர். ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஆர்ஆர் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் வைபவ் சூரியவன்ஷியா, அபிஷேக் சர்மாவா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.